ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பால் கொழுக்கட்டை ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 கப் ரைஸ் ஃப்ளார் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் 4 கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ண விடுங்க. நல்லா பாயில் ஆன பிறகு பபிள்ஸ் பாயில் ஆன பிறகு அது ரைஸ் ஃப்ளாரில் மிக்ஸ் பண்ணி கொழுக்கட்டை இல்லைனா இடியாப்பம் மாவு பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க சாஃப்டாக. ஸோ ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் ஷேப்பில் பால்ஸ் மாதிரி பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற இந்த ரைஸ் பால்ஸை நம்ம பாயில் பண்ண போகிறோம். அதுக்கு 3 கப் தண்ணி ஆட் பண்ணி பாயில் பண்ணிக்கோங்க. 8 to 10 minutes பாயில் பண்ணால் போதும். அடுத்து ஜாகரி சிரப் ரெடி பண்ணிக்கோங்க. இதில் 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 2 கப் ஜாகரி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லா மெல்ட் ஆகி வந்தால் போதும், கம்பி பதெல்லாம் வேண்டாம். ஸோ இதை மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ரைஸ் பால் ஸ்டீம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இந்த ஜாகரியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே நீங்கள் சிம்லேயே வச்சு பண்ணுங்கள். கடைசியாக தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்காய் பால் நான் 2 கப் ஆட் பண்ணியிருக்கேன். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுலேயே சிம்லேயே வச்சு ஆட் பண்ணுங்கள், இல்லைனா திரிஞ்சிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.